நாம் எல்லோருமே இந்த ஞான வழியில் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்ற இயக்கத்தில் நாம் சென்று கொண்டிருந்தாலும் ஆரம்ப நிலையில் நாம் இதற்குள் வரும்போது மதத்தின் அடிப்படையில் பக்தியின் அடிப்படையில் இப்படி எத்தனையோ உணர்வுகள் கொண்டு முந்தைய பதிவுகள் கொண்டுதான் இதற்குள் வந்திருக்கின்றோம். ஆனால் இயற்கையின் உண்மை நிலைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் குரு எம்முடைய உபதேசத்தை நீங்கள் கவனித்து கூர்மையாக உற்று நோக்கி எடுத்துக்கொள்ள வேண்டிய முறை மிக அவசியம் என்று சொல்லுகின்றார். ஆனால் ஒரு கம்ப்யூட்டரில் எதை பதிவு செய்கின்றமோ அந்த பதிவு சீராக இருந்தால் அந்த பதிவுக்கொப்ப அந்த கம்ப்யூட்டர் சீராக இயங்கும். அதுபோன்று நாம் பேருண்மைகளை அறிய வேண்டும், ஞானிகள் காட்டிய வழியில் செல்ல வேண்டும் என்றால் அந்த அருள் உணர்வுகளை சீராக பதிவு செய்ய வேண்டும். சீராக பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் நமக்குள் முந்தைய நிலைகள் எத்தனையோ எண்ணங்கள் கொண்டு உள்ளே வந்ததும் குறுக்கே, அதைத்தான் கலாச்சாரம் என்று சொல்வது. நம்முடைய தாய் வழி, தந்தை வழி, முன்னோர்கள் வழி, நம்முடைய இனத்தின் வழி, குலத்தின் வழி, மதத்தின் வழி என்று இந்த கலாச்சாரங்களும் இந்த பதிவுகளும் நமக்குள் ஊறி போய்தான் இருக்கும். அதில் வளர்ந்த பக்தி நிலையில் கொண்டு வளர்ந்த எத்தனை உணர்வுகள் அவ்வப்பொழுது தலை தூக்கத்தான் செய்யும். அது தலை தூக்கும் பொழுது சாமி சொன்ன உணர்வுகளை, அதாவது ஞானகுரு அவர் சொன்ன உணர்வுகளை நாம் சரியாக எடுத்துக்கொள்ள முடியாதபடி போய்விடுகின்றது. அப்படி ஆகிவிடக்கூடாது. என்னுடைய உபதேசங்களை நீங்கள் சீராக பதிவு செய்தால்தான் முழு பயனையும் பெற முடியும் என்பதற்குத்தான் இதில் சில விளக்க உரைகளை கொடுக்கின்றார்கள். ஆனால் ஞானிகள் காட்டிய வழியிலே மதமோ இனமோ குலமோ அப்படி என்று எதுவும் கிடையாது. உணர்வுக்கொப்ப உணர்ச்சியும் உணர்ச்சிக்கொப்ப அதன் இயக்கம் என்ற நிலையில்தான் உயிரின் இயக்கம் நுகர்ந்த உணரின் இயக்கம் என்ற நிலையில் ஞானிகளால் காட்டப்பட்டது. ஒருவர் ஆண்டவன் என்று சொல்லுகின்றார், ஒருவர் கர்த்தர் என்று சொல்லுகின்றார், ஒருவர் ஈசன் என்று சொல்லுகின்றார். எல்லாமே ஞானிகளால் உணர்த்தப்பட்ட பேருண்மையின்படி பார்த்தமென்றால் எதனின் உணர்வை எடுத்தமோ அதுதான் உடலாக மாறுகின்றது. அதை ஆள்வது யார்? இந்த உயிர்தான். ஆகவே உள்நின்று இயக்கும் சக்தி இந்த உடலை உருவாக்குவது அதுதான் கடவுள். அதுதான் அதிசயன் என்ற ஆரம்பத்தில் காரண பேரை வைத்து ஈஸ்வரா என்று இயற்கையின் உணவின் செயலாக்கங்களை அவன் உணர்த்தி சென்றான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் உங்களுக்கு இடையிடையே ஞானிகள் சொன்னதையும் கலாச்சாரத்தின் அடிப்படையில் வந்ததையும் இணைத்து கொடுக்கின்றோம். எல்லாவற்றையும் ஒன்று சேர்ந்து நீங்கள் இணைத்து பார்த்தால் தெளிவாக முழுமையாக அந்த உண்மைகளை உணர முடியும். என்றால் ஒரு கார் இருக்கிறது என்றால் அதில் எத்தனையோ உறுப்புகள் இருக்கின்றது. ஒவ்வொரு உறுப்பும் அதற்குண்டான தனித்தனி வேலைகள் உண்டு. அது இது இன்னதான் செய்யும், இது இன்னதான் செய்யும் என்று எல்லாவற்றையும் சேர்த்து இணைத்தம் என்றால் அந்த கார் முழுமையடைகின்றது, சீராக ஓடுகின்றது. இதுபோன்றுதான் இங்கே உங்களுக்கு உபதேசம் கொடுக்கிறேன் என்றால் அதை நீங்கள் அந்த அடிப்படையில் எடுத்து இணைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக நான் மைக்கிலே பேசுகிறேன் என்றால் அதிலே இணைப்புகளை கொடுத்து டிரான்சாக்ஷன் என்று வைத்திருக்கின்றார்கள். அந்த ஆம்பிளிஃபையர் மூலமாக பேசக்கூடிய சப்தத்தையும் பெருக்கி சீராக எல்லோருக்கும் கேட்கும்படி வைக்கின்றார்கள். ஆனால் அப்படி டிரான்சாக்ஷன் செய்யும் இடத்திலே இணைப்பு சரியாக ஆகியவில்லை அல்லது ரிப்பேர் ஆகிவிட்டால் மைக்கை ஆன் செய்து வைத்திருந்தாலும் கராபுரா என்றுதான் சத்தம் போடும். அதுபோன்றுதான் யாம் கொடுக்கக்கூடிய உண்மையின் உணர்வுகளை நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் என்று சொல்லுகின்றமே அதில் நீங்கள் சீராக பயன்படுத்தி பதிவாக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் தெய்வத்தை இப்படியெல்லாம் கும்பிட்டு வந்தோம், ஆனால் இவர் இப்படி சொல்லுகின்றாரே, நாங்கள் பக்தி வழியில் இப்படித்தான் உணர்ந்திருக்கின்றோம், இவர் இப்படி சொல்லுகின்றாரே, விநாயகரை கும்பிட்டோம், களிமண்ணால் செய்து அதை ஆற்றிலே கரைத்தோம், அதை செய்தோம், இதை செய்தோம், நைவேத்தியங்களை செய்தோம் என்று இப்படி நமக்குள் ஆழமாக எதையெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கின்றோமோ அதையும் சாமி சொன்ன இரண்டையும், அதாவது இடைமறித்துக் கொண்டிருந்தால், அதாவது கிராஸ் செய்து கொண்டிருந்தால் அந்த டிரான்சாக்ஷன் இடத்தில் ரிப்பேர் ஆனால் எப்படி கராபுரா என்று
அந்த சத்தம் போடுமோ இது போன்ற உங்களுக்குள் கடைசியில் நான் சொன்னது எதுவுமே அர்த்தமாகாது. நீங்கள் முழுமையான அர்த்தத்தை காண முடியாது. அது புரிந்து கொள்தல் என்பது வேறு, இணைத்து தனக்குள் வளர்த்து கொள்வது என்பது வேறு. அது உங்களுக்குள் எது பதிவோ அதுதான் புரிதலாக வரும். பழைய பதிவுகளை வைத்துக்கொண்டு இதை புரிய முயற்சி செய்தால் இதனுடைய உணர்வும் எம்முடைய உணர்வும் நீங்கள் ரெண்டும் கராபுரா செய்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். அவை நாம் உபதேசிப்பதை முதலிலே ரெக்கார்ட் செய்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் வாழ்க்கையில் எது எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே யாம் உபதேசிக்கும் பொழுது கராபுரா பண்ணா விடாதபடி யாம் சொல்வதை அப்படியே கிரகித்துக் கொண்டு வாருங்கள். ரெக்கார்ட் ஆகிக்கொண்டே வரும், கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் ஆவது போன்று. அதற்கப்புறம் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நிலைகள், அதாவது ஒவ்வொரு நிகழ்வும் இது நேற்று இன்று நாளை என்று அல்ல, தனித்தனியாக இதற்கு முன் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், உங்களுக்குள்ளே உணர்வுகள் எப்படி இயக்கியது, வளர்ச்சியாகும் பொழுது என்ன செய்கின்றது, இந்த வளர்ச்சியின் பாதையில் நாம் இதை எப்படி கொண்டு செல்ல வேண்டும், இந்த வளர்ச்சியின் பாதையில் நாம் இப்பொழுது குருநாதர் காட்டிய நிலைகளை செம்மையாக கடைபிடித்தால் நாளை எந்த நிலை அடைவோம் என்று இதில் நீங்கள் நல்லது எது கெட்டது எது என்று தெளிவாக அறிய முடியும். அப்படி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அளவுகோலுக்குத்தான் உங்களுக்குள் இதை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றேன். இந்த இயற்கை எப்படி வளர்ந்தது, ஜீவராசிகள் எப்படி வளர்ந்தது, மனிதனாக நாம் எப்படி வந்தோம், ஞானிகள் மகிழ்ச்சியில் எப்படி அந்த நிலை பெற்றார்கள், எந்த நிலையில் வாழ்கின்றார்கள், அந்த ஞானிகள் காட்டிய வழியில் நாம் செம்மையாக எப்படி நடக்க வேண்டும், இந்த உடலுக்கு பின் எப்படி நாம் அவருடன் ஐக்கியமாக வேண்டும் என்பதை அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் நாம் தொடர்ந்து உபதேசம் செய்து கொண்டிருந்தாலும் உபதேச கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய சரியான முறையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், பதிவாக்க வேண்டும் என்பதற்கு இதை தெளிவாக்கி கொண்டு வருகிறேன் என்று ஞானகுரு சொல்லுகின்றார்கள்.